இன்னைக்கு நம்ம வந்து வீட்ல வந்து நெறைய பேர் செடிலாம் வளர்ப்பாங்க. சில பேர் துளசி செடி வளர்ப்பாங்க. இல்லன்னா இந்த ஓமம் செடி இந்த மாரி நெறைய செடி வந்து வளர்ப்பாங்க. ஸோ எந்த செடிய வந்து எந்த திசையில வந்து ம். நம்ம வளர்க்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ எப்படி வளர்க்கணும்? அப்படி வளர்த்தா எப்படி அதிர்ஷ்டம் திரும்ப? அத பத்தி விளக்கமா சொல்லுங்க மேம். ஸோ செடிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்குன்னு ஒரு சாஸ்திரமே இருக்கு. விருட்ச சாஸ்திரம் அப்டின்னே இருக்கு. ஸோ இந்த செடிகள் அப்படிங்கிறது வந்து நம்ம கூட வாழக்கூடிய தேவர்கள். முக்கோடி தேவர்கள் இருக்காங்க. யாரையுமே நம்மளுக்கு தெரியாது. தென்னை மரம், அரச மரம் இதெல்லாம் ஒரு ஒரு தேவர்கள். அதனால தான் 12 ராசிக்கும் செடிகள் இருக்கு. 27 நட்சத்திரத்துக்கும் செடி இருக்கு. இத விட பெரிய ஒரு படி போகும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா கோவில்கள்லயும் ஸ்தல விருட்சம்னு இருக்கும். ஏன் அந்த ஸ்தல விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலை எடுத்து யார் கட்டுனாரோ, அவரோட நட்சத்திரத்தோட விருட்சம் தான் அங்க வைப்பாங்க. அதான் அங்க சிறப்பு. ஸோ அப்போ வந்து ஒரு செடி வீட்ல வளர்க்க போறாங்க அப்படின்னாக்கா, எந்த மாரியான டைரக்ஷன்ல எந்த செடி வைக்கலாம்? அது வந்து அவங்களுக்கு என்ன மாரியான சிறப்புகள் தரும்ன்றத பார்க்கலாம். அதேபோல வந்து இந்த முள்ளு செடி, பால் தரக்கூடிய இப்போ உடைச்ச பால் ஊத்தும்பாங்க. அந்த செடிகள். இதெல்லாம் வந்து வீட்ல வைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நெகட்டிவ் எதிர்மறை ஆற்றல்கள ஏற்படுத்தி குடுத்துரும். அதேபோல வந்து இப்ப முள்ளுள்ள செடி சொல்லுவோம். ரோஜாவும் முள்ளுள்ள செடி தான். சில ரோஜா வகைகள் வீட்ல வளர்க்கக்கூடாது. இந்த பன்னீர் ரோஸ தவிர, நீங்க வந்து இந்த இப்ப ஆர்டிஃபிஷியலா நெறைய ரெட் ரோஸு, இந்த இல்ல அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வெற்றி